சென்னை அமைந்த கரையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஆண் செவிலியரை தாக்கி செல்போன் பறிக்க முயன்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? சென்னை அமைந்தகரை மேத்தநகரை சேர்ந்தவர் டிராவிட், 22 வயதான இவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். சென்னையில தங்கி அமைந்தகரையில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ஸ்டாஃப் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலையில அவர் நடைபயிற்சி மேற்கொண்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபர் போனை கொடுக்கும்போது கேட்டதாகவும் போன் பேசிவிட்டு தருவதாக கூறி உதவி கேட்டிருக்கிறார். டிராவிட்டும் போனை கொடுத்த போது செல்போனை அந்த நபர் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு தப்பி செல்ல முயன்றிருக்கிறார். தன்னுடைய செல்போனை கேட்டபோது மிரட்டியதாகவும், பிறகு மரத்தில் இருக்கின்ற பிளேடால டிராவிட்டின் வலது கையில் அறுத்துவிட்டும் கன்னத்தில் வெட்டிவிட்டும் தப்ப முயன்றிருக்கிறார். சுதாகரித்துக் கொண்ட டிராவிட் செல்போனை பிடித்துக் கொண்டு கூச்சலிட்டதும் அந்த நபர் தப்பி ஓடியிருக்கிறார். ரத்த காயமடைந்த டிராவிட் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை கொடுத்த தகவலின் அடிப்படையில் அமைந்தகரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவு 10:15 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த பகுதியில் கூடிய சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.